கச்சதீவு பயணம் 2வது நாள் அதிகாலையில் இப்போ நாங்கள் நிற்கிறோம் கச்சதீவில். நேற்று நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து பயணம் செஞ்சு கச்சதீவுக்கு வந்து இரவு முழுக்க இங்கே நடந்த நிகழ்வு எல்லாம் பார்த்துட்டு தங்கிட்டோம். காணொலி வந்து முடிக்கையில் இது பகுதி 3 இறுதி காணொலியாக இருக்கும். நேற்று இரவு நாங்கள் சாப்பிட்னாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் நின்று நாங்கள் ஒரு 1 hour 1 மணி நேரத்துக்கிட்ட நின்று சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் இடமில்லாத பட்சத்தில் அப்படியே நித்திர கொண்டுட்டோம். டென்ட் கொண்டு வந்து நாங்கள் படகுலேயே விட்டுட்டோம். அதனால நல்ல நித்திர ஆடே யாரோ ஒரு போற வரோம் டென்ட்ல போய் படுத்து வந்தது வீடியோ. அண்ணா அந்த எங்களோட பக்கத்தில் தாங்கின அண்ணா ராமேஸ்வரம், அவர் தமிழ் தான். அவருக்கு பக்கத்துலேயே நாங்கள் திறப்பாடில் நித்திர வந்துட்டோம். இப்போ அதிகாலையில் அங்கே பூசை நடக்குது, அங்கே உரையாடலும் நடக்குது. வணக்கம், நான் உங்கள் ஜோகி. நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் திறம் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் போகிறண்டாலும் போய்க்குள்ளே இல்லாது நிறைய க்ரௌட் இருக்குது. வேணுண்டா நாங்கள் ஒரு எத்தனை மணிக்கு பிறகு திரும்ப ஒரு 4500 பேருக்கிட்ட வந்து அது இலங்கையில் இருந்து விடிய 3 மணிக்கு படகு வந்துதாங்க. நாங்கள் நினைச்சது ஒரு 2 மணிக்கே படகு இல்லாமல் போயிருமென்னு தான் நினைச்சது. ஆனால் இங்கே திரும்ப 20 ரூபா படகு வந்தது. அதனால நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னா நாங்கள் போகிறோம்னா வேலைக்கு போகணும், அது ஒரு பிரச்சனை. அதுக்காக இப்போ நாங்கள் போகிறதுக்கு டக்குன்னு ரெடி ஆகணும். ஏன்னா ஆக்கள் கூடுனா அங்கே போட்டில் இடம் இருக்காது, ஒன்று இருக்காது. சரி, நாங்கள் ஏலியா போனால் தான் வேலை போகலாம். எப்படின்னு நாங்கள் போயிடுவோம். அதுக்கு முன்னுக்கு இங்கே நடக்கிற நிகழ்வு எல்லாத்தையும் இந்த காணொலியில் காட்டிட்டு போயிடுவோம். முக்கியமாக நேற்று இந்தியாவில் இருந்து 2-3 அண்ணாக்களும் நாங்கள் கதைச்சினாங்க. ஆனால் கதை கேட்க மைக்கில் ரெக்கார்டிங் வேலை செய்யலை, ஃபோன் மைக் தான் சத்தம் கேட்டது. அது அந்த காணொலி நான் பகுதி 2 காணொலியில் நான் அதை பதிவிட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நேற்று முக்கியமாக சாப்பாடு கொடுத்த இடத்துல இந்தியாவில் குறிப்பிட்ட ஆக்கள் சாப்பாடு முடிஞ்சுதாங்க. நிறைய பேர் இந்தியாக்களுக்கு இல்லை இரவு சாப்பாடு இரவுக்கு கொடுத்தது, இரவு சாப்பாடு இல்லை இரவுக்கு கொடுத்தது இல்லை. ஐயோ, நெடுந்துள்ள இருக்கிற அந்த பிரதேச உறுப்பினர் அண்ணா சொன்னவர் இரவுக்கு சாப்பாடு கொடுத்தது இல்லை. ஒரு 5000 பேருக்கு கொடுத்தது, மிச்ச பேருக்கு முடிஞ்சுதான். இந்தியாவுக்கு பெருசா இல்லையா சாப்பாடு. இப்போ மார்னிங் காலை சாப்பாடு கரெக்டாக எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் இருக்கு. ஒரு காட் உண்டு அந்த வேலை. அந்த காட்டில் இரவு சாப்பாடும் காலம் சாப்பாடும் தந்துச்சுன்னா பாருங்க. இந்த காட்டில் ஒரு பக்கம் பிஞ்சிட்டு அடுத்து இன்னொன்று தான் இருக்கு. இந்த காட்டை நாங்கள் கழிச்சிருந்தா அது திறமாண்டோம். சோறு இல்லை, காடு இல்லை. காலம் நடக்கிற அப்படியே நிகழ்வுகளை பார்ப்போம். வல்லமையால் அதை பெற்றுக்கொண்டார். The second one is prayer. சபத்தினுடைய வார்த்தையால் அவருடைய வாழ்வு நிறைந்தது. அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்துக்குள்ளே நுழைந்த பொழுது அது அங்கே இருக்க முடியாமல் மனமுருவாகி கிறிஸ்துவாக இயேசுவாக அவருடைய கைகளிலே தவழ்ந்தது. அதுதான் உண்மையான சகோதரர்களே. சகோதர சகோதரனி இதுல நீங்க 2 தமிழ்ல ஒரு அலப்பறை இருந்து 2 பேரும் சண்டை ஓடிச்சுன்றது. சரி, நடுவுல தங்கச்சியின் சண்டைகள். கையில் மெழுகுதிரி இருக்குது. இப்போ நாங்கள் ஏதாவது நல்லது நடக்கணும்னு மெனதுக்க வேண்டிட்டு இந்த மெழுகுதிரியை பற்ற வச்சா அது நடக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால விவேக் இதில் 5 வண்டி வச்சுக்கிறார். 7 மெழுகுவத்தி வண்டி வச்சுக்கிறார். இதை நாங்கள் பற்ற வச்சு நாளைக்கு நல்லா வருவோம். இல்லாட்டி என்ன செய்ய, மெழுகுவத்தியை பற்ற வச்சுட்டு அப்படியே நாங்கள் மிச்சத்தை பார்ப்போம். மக்கள் ஊருக்கு போக வழி கட்டினா இந்தியாவில் இருந்து இலங்கையில் இருந்து வேலைக்கு போனால் தான் படம் எடுக்கலாம்ன்றது காரணத்துக்காக பாதி பேர் போய்கொண்டிருக்கணும். ஆனால் நிறைய பேர் இருக்கணும். இப்போ மேலே இருக்கிற அந்த சிலுவையை அவுக்கிறதுக்கு வருவினோம். அவுட்டு கொண்டு போகிறதுக்கு இன்னும் விரையில் கொடி இருக்கியாச்சா? என்ன கொடி இல்லை, எனிதான். அப்போ போர்டு பேருமே என்ன போர்டு பேருமே பாப்போம். வாங்க போமா. நேரம் சரியா 9:30 கிட்ட ஆகுது. 9:30 10 மணி ஆகுது. இந்த கொடி இருக்கிற நிகழ்வு இப்போதைக்கு இல்லைன்ற ஒரு 10 மணி அதுக்குள்ளுக்கு வைக்கணும் போல். இப்போ வெயில் பயங்கரமாக இருக்குது. முக்கியமாக நாங்கள் இப்போ படகு ஏற போனாலே ஒரு 11 மணி 12 மணி தான் படகு ஏறலாம். அதில் நாங்கள் போய் போகிறோம் படகு இருக்கிற இடத்துக்கு.
நாங்கள் நேற்று வந்த படகுல சில நேரம் போயிடாது. எங்கள் அண்ணா இன்னொரு படகு வந்து கரைக்கு அடிக்க போகிறேன் வந்து வேறு கொண்டு வந்தார். இந்த சனத்துக்கால நாங்கள் போவேகே ஒரு அரை மணி நேரம் ஆயிடும். பார்ப்போம். நிறைய மக்கள் வந்து இப்போ போய்கொண்டிருக்கிறோம் படகுல வர போகிறதுக்கு முன்னாடி வினேத் டே அப்படியே பார்த்துட்டு போங்க, விட்டுறாதீங்க. போகிறதுக்கு முன்னாடி நிறைய கடைகள் கொத்துமியோ மகியோ கொத்துமி என்ன கொத்துமி நூடில்ஸ் வைக்கணும் இதில் ஒரு கப்பில். ஆனால் அந்த இடத்துல விலை போட்டிருந்தது ஒரு 500 ரூபா போட்டிருந்தது விலை. என்ன விலை? அது வந்து பெருசு, இது சின்ன, இது எப்படி குறைவாக இருக்கும். எல்லா இடமும் புழுதி எல்லாம் பயங்கரமாக பறக்குது. இதில் நிறைய மாலைகள் எல்லாம் இருக்கு. எங்கள் இலங்கையில் இருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்கள் இந்த எல்லாம் வைக்கணும். அடுத்த இந்தியாவில் நேற்று வந்து தண்ணி தேடி தெரிஞ்ச தண்ணி ஓடிக்க போத்தில் எடுத்து தெரிஞ்சினாங்க. ஆனால் போத்தில் இல்லை, இப்போ போத்தில் இருக்கு, தண்ணி இல்லை. எல்லாரும் வந்து வெளியேறி கொண்டிருக்கிறோம். 20 ரூபா வைப்போம் வா. இந்த விளையாட்டு வந்து இப்போ நடக்கும். எனக்கு ராசியே இல்லை வா. வேணாம்பா 20 ரூபா வேணாம்பா. இந்தியால நிறைய கேப்கள் விற்கணும். இந்தியால நிறைய தொப்பி விற்கணும். இதால் டே காணும் அப்படியே அங்குட்டா இருக்குடம். தெரியாதனமா மாட்டுப்பட்டம். எங்களோட பின்னுக்கு விடுறாக்கள் மினித்து கொஞ்சம் சத்தத்தை போட்டு வா. வெளியில வந்துட்டேன். இன்னுக்கு போறதுக்கு பட்ட பாடு என்னடா டேய். இது வந்து இந்தியாவில் இருக்கிற மக்களே வந்த படகு. திரும்ப வந்து படகை கொண்டு போயினோம். பெரிய பெரிய படையெல்லாம் வந்து கரையை கொண்டு வந்து போயிட்டோம். அங்கே வந்து நிறைய வந்து இப்போ பாதையில் எல்லாம் வந்து ஆக்களை வந்து பெரும்பாலுமே தாம ஒவ்வொரு இடத்துக்கு பெரிய படகை சைட் பண்ணிவிட்டு ஆக்கள் வந்து அப்படியே ஏற்றினோம். அதில் போகிற மீன்பிடி படகு வந்து இந்தியாவுக்கு போகுது. ஆனால் முதல் விரைக்க வந்த மக்களை விட இப்போ போய்க்கு வந்து அதிகமான மக்கள் ஏற்றின்னு போயிடும். வேணா அதில் சொல்லி கைராடி ఇంజలవా கச்சதீவில் இருந்து விடைபெறுகிறோம். நாங்கள் நேற்று வந்து நாங்கள் கச்சதீவுக்கு நேற்று ஒரு நாள் தங்கிட்டு அப்படி நாங்கள் இப்போ வந்த படகுலையே நாங்கள் திரும்ப போகிறோம். சத்தியமாக இந்த பயணம் வந்து ஒரு நல்லா இருந்தது. ஆனால் இந்த பயணத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் வந்தது. முக்கியமாக இலங்கை இந்தியா இந்த படகுல வேறுற மக்கள் வந்து ஏறுறதுக்கு வந்து ஒரே ஒரு பாதை தான் இருந்தது. இப்போ இலங்கையில் இருந்து வர்ற மக்களுக்கு வந்து ஒரே ஒரு பாதையில் ஏறணும். அது மட்டும் இல்லாமல் வந்தாக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேர்கிட்ட வந்தேன்ட்டு ஒரு அண்ணா சொல்லுவார். இந்தியாவில் இருந்து 4,000 பேர், இலங்கையிலிருந்து ஒரு 8,000 பேர்கிட்ட வந்திருக்கணுமா இன்றைக்கு இந்த முறை.
வார முறை இதையும் கூட கூடலாமன்ட்டு சொல்லினோம் பார்ப்போம். ஆனால் விரைக்க வந்து நல்லா இருந்தது, போய்க்க வந்து மோசமான ஒரு அனுபவம் தான். பயங்கரமான வெயில், நிறைய பேர் வந்து படகுல வந்து ஏற்றுறதுக்கே கன நேரமாயிட்டு. ஆனால் நல்லா இருந்தது. வினி துணக்க அப்படி இல்லை, இரவிரவா மக்கள் வந்து வந்தோண்டே தான் இருப்பினோம். அப்படி இலங்கையிலேருந்து நிறைய பேர் வந்தவே. இந்தியாவில் இருந்து ஒரு மீனவ படகு தான், அந்த படகுல வந்து ஒரு 50 பேரை தான் ஏற்ற முடியுமாண்டா, 100 பேர் அப்படி தான் ஏற்றிருப்பினோம். அப்படி நிறைய பேர் ஏற்றி கொண்டு போயினா ஏற்றும் போதே வந்து படகு இப்படி சரிஞ்சது. பத்தாவதுக்கு ஜக்கெட் இல்லை, ஜக்கெட் இல்லாமல் தான் ஏற்றிட்டு போயினோம். அப்படி போகிற எல்லாருமே ஜக்கெட் இல்லை, பொதுவாக வந்து ஜக்கெட்டே இல்லாமல் தான் போயினோம். ஆனால் அது வந்து மிக தவறு. ஜக்கெட் இருந்தால் தான் அதில் உயிருக்கு வந்து ஒரு உத்தரவாதமாக இருக்கும். அடுத்த படகு ரெண்டு படகு வந்து இந்த சுரேஷ் அண்ணாண்டதான், அவர் தான் இந்த படகு சேவை செஞ்சு கொள்வார். கோரைக்காட்டு இறங்குதுறையிலேருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறதுக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த கச்சதீவு பயணம் சிறப்பாக முடிஞ்சுது. ஆனால் போவேக்க இருந்த சந்தோஷம் விரைக்க இல்லை. அது என்னத்துக்குண்டா வந்த வெயில், அப்படி நாங்கள் வெயிலுக்கு அப்படியே பயங்கரமாக மாட்டப்பட்டதுனால நாங்கள் வந்து திரும்ப நெடுந்துவ காடையில் வைத்து பிணித்து சொல்கிறார். குறிக்கட்டும் இறங்குதுறையிலேருந்து கச்சதீவு போகிறோம்டா இலங்கையிலேருந்து போகிறாக்களுக்கு வந்து 1200 ரூபா தான் நரவடினா. ஆனால் இந்தியாவில் இருந்து வர்றாக்களுக்கு வந்து 3500, அதுக்கு ஒரு 2000 4000 அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வந்து வேண்டினா. அது என்னத்துக்கு அந்த அமௌண்ட் வேணும்னு தெரியலை. முக்கியமாக ஒரு குறைஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடலாம். இந்தியாவில் இருந்தால் ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடலாமா. ஸ்பீட் போட்டில் எல்லாம் வந்தால் 3/4 மணி நேரத்துல எல்லாம் வந்துடலாம் போல. இந்தியாவில் 2 hour. ஆனால் போவேக்கு தான் ஒரு சின்ன ஒரு கவலையாக இருந்தது. அடுத்த முறை கச்சதீவை சந்திப்போம். இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி. பாய்.